சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரசனேபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தான் முக்கியம், ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு, பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு, சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான். கண்ணுக்கே தெரியாது. எப்படி சொல்கிறீங்கன்னா, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான். அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது? கிரகணம்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய, அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் கேது, பாம்பு சூரியனை முழுங்குது, பாம்பு சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க. அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன், அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல், ஒரு 1.5 மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது. அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது. அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. எங்கே இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார், நல்லது செய்வாரா கெட்டது. ஏன்னா அது பாம்பு, பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர, ஆனால் விஷம்தான், கொடுமையான விஷம்தான் அது. அது எப்போ கடிக்கும், எப்போ பாதுகாப்பாக இருக்கும், எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட 10 பாம்பை பிடிக்கும்போது 11வது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது. நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க. புரியுதா? அப்போது இந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம். அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவு ஸ்தானங்களில் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். ராகு 3ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் பிரயாணங்கள், வண்டி டிராவல்ஸு, பஸ் ஓனரு, லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல, வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த ராகு கேது, தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், முழுமையாக உள்வாங்கணும். இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன பயம். சார் ராகு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து, சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுச்சுன்னு வச்சு, தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம். ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும். அப்போது அதை போல் இந்த ராகு மன பயம். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. மனசில் தேவையில்லாத பயம், ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான மனக்குழப்பங்கள், பதற்றம், அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, ஓவராக காமெடி பண்ணுறது, அலட்சியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ராகுவுடைய தன்மை. எதுவுமே பேசாமல் இருக்கிறது, அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும். அவ்வளோ மன அழுத்தம், நெஞ்சழுத்தம், இதெல்லாம் கேது. அதோடு மட்டுமல்ல,
இந்த ராகு நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்று இந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல. நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். நம்ம நடிகர் சூரி போன்றவர்கள், யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிறதுலாம் ராகு தான் காரணம் அவங்களுக்கு. அந்த யோகமான ராகு 2023 2021 2021 மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும். 2021 மார்ச் போல். இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார். அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க, பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார், ஜெயிச்சிருவார். அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா, இன்றைக்கி தான்ப்பா விடிஞ்சு பார்த்தா காருன்றான் பங்களான்றான் தெரியல, திடீர் வளர்ச்சி. நேற்று வரலும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கண்ணீர் விட்டு இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும். விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும். வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் வச்சுக்கோண்ணா, நீ வச்சுக்கோண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா, எங்கண்ணா போகுது, நீ வச்சுக்கோண்ணா. இதையெல்லாம் ராகு. அப்போது ராகுவானவர் என்ன செய்யணும், அதிகமாக கொடுப்பாரு, அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே, பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ராகு கேது பயிற்சியை பற்றி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், அதே போல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, பக்தர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியால் உண்மையான சுபத்துவமான பலன்கள் யாருக்கு நடக்குதுன்னா, கன்னி ராசிக்கு பிறகு கடக ராசிக்கு பிறகு ஒரு நல்ல நேரம் யாருக்குன்னா தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 3/9 இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது. சனி ஒரு பக்கம் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ எந்த அமைப்புகள்லாம் கவனமாக இருக்குன்னா, மெயினாக வருமானம். மெயினாக வேறு எதையுமே சனி கை வைக்க மாட்டாருங்க. உங்கள் வருமானம் தடைபடும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதும், அது ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். உலகம் முழுவதும் நீங்கள் யாராக இருந்தாலும் தனுசு ராசியாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வருமானம், அப்போ சனி 10வது பார்வையாக பார்க்கும்போது வருமானத்தில் தொழிலில் ஒரு கலகத்தை ஏற்படுத்துவார். நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும். ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு இடம் வேணும்லாம், நானே பண்ணிக்கிறேன்லாம், ஏதோ ஒரு தொந்தரவை ஏற்படுத்துவார். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய தருணம் குரு. மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து தனுசு ராசியை பார்க்கும்போது அந்த சனியுடைய பார்வை கூட தடைப்பட்டு விடும். அதே போல் இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகுவும் கீழே இறங்கி வந்துடுவாருங்க. 3ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டாருனாக்கா அதிகப்படியான முயற்சிகள் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு 2027 வரையிலுமே கூட அடுத்த 2 ஆண்டுகளுக்கு எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான கால தருணம். நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது முயற்சி எடுப்பீர்களேயானால், ஏற்கனவே நிறைய முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கலாம், ஜெயிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் கூட இப்பொழுது நீங்கள் முயற்சி எடுப்பீர்களேயானால் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய கால தருணம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. மெயினாக நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், தொழில் அமைப்புகளில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனைவி பேரில் இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது ஜாயின்ட் வெஞ்சராக இருக்கலாம். அப்போ நீங்களாம் சிங்கிள் ஓனராக நீங்கள் இருக்கலாம். ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பல கோடிகளை மாதத்துக்கு நல்ல ஒரு 20 கோடி 30 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க மாதத்துக்கு. அதுபோல் ஒரு பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள்,
பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, தீவன பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஹோல்சேலோ இல்லை மேனுஃபேக்சரிங்கோ, மில்லோ, ஷோரூம் வரையிலும் ஏஜென்சி, இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இந்த க்ரஷர்ஸ்லாம் எடுத்து பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்ய முடியாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு தான் பளபளப்புன்னு இருக்குமே தவிர, பேர் கனிம வளம்னு சொல்கிறோமே தவிர, அதில் தனுசு ராசி நேயர்களே எவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதுபோல் கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸு, சின்ன சின்ன ப்ளே ஸ்கூலில் ஆரம்பித்து பெரிய அளவில் காலேஜஸ் வரலும், யூனிவர்சிட்டி வரலுமே கூட ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம தனுசு ராசியில் நிறைய பார்க்கலாம், டாக்டர்ஸ் நிறைய பார்க்கலாம். அதே போல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்போ அந்த மாதிரியான குருமார்களாக இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள், ஆன்மீக குருமார்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்படி உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள், நேரம் காலம் நல்லா இருக்குது, இதை தாண்டி சாமி நான் இன்னும் சரியாகலை, எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை, எனக்கு இன்னும் பிஸ்னஸ் டெவலப் ஆகலை, இந்த இடம் எனக்கு ராசியாக இல்லை, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, நான் இந்த புது வீட்டுக்கு போனேன் அது எனக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் குறைகள் இருக்குமே, ஆனால் அது தனிப்பட்ட உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. அப்போ உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளோ என்னவோ பரிகாரமோ அது என்னவோ பார்த்து செய்து அதை சரி பண்ணி நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கால நேரம் துவங்குகிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நம்ம பார்க்குறோம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஓஹோன்னு இருந்திருப்பாங்க, நல்ல இன்கம் இருந்திருக்கும். திடீர்னு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 8 மாதமாக அல்லது ஒரு 9 மாதமாக எதிரிகளால் வந்த சூழ்ச்சி, நிறைய கலகங்கள்லாம் ஏற்பட்டு ஸோ மொத்தமாக அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, வம்பு வழக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லை ஜாப் பண்ணக்கூடியவங்க, அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். வேணா ஜாபு, நல்ல ஜாபு கிடைக்கும், எனக்கு வேலையே இல்லை, 45 வயசாது, 46 வயசாது, 48 வயசாது, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு கூட வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமண யோகங்கள் அதிகரிக்கும். காதல் திருமணங்களாக இருக்கலாம், வயோதிக திருமணமாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸ் நடக்கக்கூடியவங்க, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வது, ஃபேமிலியில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது. அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தருகிறது. குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை, இதெல்லாம் கண்ட்ரோல் செய்யக்கூடிய வகையில் ராகு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, நியூ பிஸ்னஸை கொடுக்க போகிறாரு, புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி, இது எனக்கு நடக்குமா, நீங்கள் எல்லாமே சுபத்துவமாக சொல்கிறீங்க, எது எனக்கு பொருந்துமா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.